திருக்குறள் சிந்தனை. எத்தகைய பெரிய பகைகளை உற்றவரும் தப்பி வாழ்வார்கள். ஆனால் தீவினையாகிய பகை நீங்காமல் விடாது பின்தொடர்ந்து சென்று கொள்ளும். உறவு பகை என இருவகையுள் மனித வாழ்வு அடங்கி நிற்கின்றது. உறவோர் இன்பமே புரிவார்கள், பகைவரோ துன்பமே புரிவார்கள், இடையூறே புரிவார்கள். எப்போதும் அல்லல்களே புரிகின்ற தீய பகைவரை காட்டிலும் தீவினை மிகவும் கொடியது. எத்தகைய வலிமையான பகையானாலும் அத்தனையும் கடந்து இனிதே வாழலாம். ஆனால் தீவினை அணுவளவே ஆயினும் அதனை கடத்தல் இயலவே இயலா. செய்த தீவினை உள்ளத்தில் ஒளிந்திருந்து உயிரை வாட்டும். குடியிருந்த உடலை விட்டு உயிர் ஓடிப்போனாலும் பின்தொடர்ந்து சென்று உயிர் புகுந்த இடமெல்லாம் தானும் புகுந்து உறுத்தி அழிக்கும். தீவினை அப்பேற்பட்ட கொடியதாகும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது சிலப்பதிகாரம். ஒழிப்பினும் ஊழ்வினை ஊட்டாது கழியாது என்பது இறையனார் அகப்பொருள். ஆகவே செய்த தீவினை எவ்வகையிலும் நீங்காமல் வெய்ய துயரை உழைத்து வாட்டும் என்று தெய்வப்புலவர் தீவினை அச்சம் அதிகாரத்தில் இணைப்பகை உற்றாரும் உய்வர், வினைப்பகை வீயாது சென்று அடும் என்றார். நாளையும் சிந்திப்போம்.